radio.in. வெல்கம் டு தமிழ் சினிமா. இன்னைக்கு நாம திரை விமர்சனத்தில் வீர சிவாஜி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். விக்ரம் பிரபு இது என்ன மாயம், வாகா போன்ற படங்களில் கொஞ்சம் சறுக்கில் உள்ளார். இவருக்கு இந்த நிலையில் கண்டிப்பாக ஒரு வெற்றி தேவை என்ற நிலையில் தகராறு படத்தின் இயக்குனர் கணேஷ் விநாயக் கூட்டணியில் வீர சிவாஜி படத்தின் மூலம் களமிறங்கியுள்ளார். விக்ரம் பிரபு சறுக்கில் இருந்து மீண்டாரா? பார்ப்போம். படத்தின் கதை: விக்ரம் பிரபு கார் டாக்ஸி டிரைவராக பாண்டிச்சேரியில் இருக்கிறார். அவர் அனாதையாக இருந்தாலும் சொந்த அக்காவை போல பார்த்து கொள்கிறார் வினோதினி குழந்தைக்கு மூளையில் கட்டி வர உடனடியாக ரூபாய் 25 லட்சம் தேவைப்படுகிறது. கார் டாக்ஸியை விட்டு ரூபாய் 5 லட்சம் ஏற்பாடு செய்கிறார். அந்த நேரத்தில் தான் யோகி பாபு ரோபன் சங்கர் மூலம் ஜான் விஜய் அறிமுகம் கிடைக்கிறது. அவர் குறைந்த பணத்துக்கு அதிக பணம் தருவதாக கூறி பணத்தை வாங்கி சென்று ஏமாற்றி விடுகிறார். அதன் பிறகு அந்த கும்பலை பிடித்தாரா, குழந்தைக்கு அறுவை சிகிச்சை நடந்ததா என்பதே மீறி கதை. விக்ரம் பிரபு கார் டாக்ஸி டிரைவராக வந்தாலும் கலர்ஃபுல்லாக தான் இருக்கிறார். ஆக்ஷனில் அதிரடி காட்டினாலும் இன்னும் ரொமான்ஸில் கஷ்டப்படுகிறார். ஷாமலி நீண்ட வருடங்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார். பேபி ஷாலினி தற்போது ஹீரோயின் ஷாலினி ஆனாலும் இவர் நடிப்பதற்கு கொஞ்சம் கூட ஸ்கோப் இல்லை. அதிலும் டப்பிங் வாய்ஸ் எங்கும் செட் ஆகவில்லை. வழக்கமான ஹீரோயின் போல காதல் டுயட் மட்டுமே. படத்தின் பெரிய பிளஸ் யோகி பாபு ரோபோ சங்கர் கூட்டணி தான். ரமேஷ் சுரேஷ் என காமெடியில் கலக்கியுள்ளனர். அதிலும் யோகி பாபு ஆரம்பித்தாலே சிரிப்பு சரவெடிதான். மேலும் ஜான் விஜய், மொட்ட ராஜேந்திரன் எல்லாம் வழக்கமான ஒரே ஆக்டிங் தான். இமான் இசையில் பாடல்கள் எல்லாம் நன்றாக இருந்தாலும் எங்கேயோ கேட்டது போலவே ஒரு ஃபீலிங். அதைவிட பின்னணி இசையின் படத்தின் காட்சிகள் வருவதற்கு முன்னே இசை வந்து கதையை பதம் பார்க்கிறது. ஒளிப்பதிவு பாண்டிச்சேரியை ஏதோ பாரின் போல காட்டியுள்ளனர். மொத்தத்தில் வீரம் குறைந்து உள்ளது இந்த சிவாஜி. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.